வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி மெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஸ்கூல் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்துல யோகி பாபு, பூமிகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பேய் படம். அதாவது ஒரு ஸ்கூல்ல பேய் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் தான் வந்து பக்ஸ். இவரோட ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா அமானுஷமா நிறைய நிகழ்வுகள் நடக்குது. அண்ட் ஒரு நபர் வந்து கொல்லப்படுறாரு. இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் KS ரவிக்குமார் போலீஸ் ஆஃபீஸரா வராரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்குள்ள நிறைய கொலைகளும் நடக்குது. அண்ட் ஒரு சில காணாம போறது அப்படின்ற மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அண்ட் இவங்க சொல்லக்கூடிய அந்த சக்சஸ் ஆஃப் மைண்ட் செட் புக்குக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றதா இந்த படத்தோட கதை. காமெடி ஹாரர் அப்படின்ற ஒரு ஜேர்னர் இருக்குல்ல, அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எடுக்கப்பட்ட ஒரு பேய் படம் இது. ஹாரர் ஜென்ரேட் பண்றங்கிற பேர்ல காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ள பேய் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் பேயா வருது, இல்ல வந்து வாத்தியார் பேயா வருது இப்படின்னா கூட ஓரளவுக்கு லாஜிக்கலா ஏத்துக்கலாம். இதுல ஒரு மஸ்தானை காட்டுறாங்க. அந்த மஸ்தானுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் வருது. அதாவது இந்த ஸ்கூலுக்குள்ள ஏதாவது ஒரு பிரளயத்தை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்காக அந்த மஸ்தான் வந்து சில பேய்களை வந்து ஏவி விட்டு இந்த பிரச்சனைகளை உண்டாக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரீசனிங் வச்சிருப்பாங்க. இதை கேட்கும் போதே பயங்கர கன்றாவியா இருக்குல்ல. இதைதான் இவங்க வந்து ஹாரரா ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. இதை விட கன்றாவியான விஷயம் இவங்க சொல்ல வந்த மெசேஜ் தான். ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்றங்கிற பேர்ல சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்க படிச்சுதான் முன்னேறணுங்கிறது அவசியம் கிடையாது, சமோசா வித்து கூட வந்து வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்றாங்க. இந்த சமோசா வித்து பெரியாளான ஒரு 10 பேரை சொல்லுங்க அப்படின்னாலே வந்து மாட்டிப்பாங்க. இதை ஒரு மெசேஜா மெனக்கட்டு இதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வந்து ஜாதி பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகே, அது கூட ஒரு ரிலவெண்டான ப்ராப்ளம் தான். சோ இதை போக்குறதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பார்த்தா கேஷ் நோ பார் அப்படின்ற சர்டிபிகேட்டை எல்லாரும் வாங்குங்க, ஜாதி ஒளிஞ்சிரும் அப்படின்றாங்க. அதாவது சீப் எடுத்து ஒளிச்சு வச்சா கல்யாணம் நிற்கும் அப்படின்ற ஒரு கதை தான் வந்து இந்த கதையும். இதுல ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டா சில விஷயங்களை வேற அப்பப்போ தூவி விடுறது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம நீங்களாம் எதுக்கு படம் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் கேட்க தோணுச்சு. அண்ட் மேக்கிங் வைஸ்மே ரொம்ப ரொம்ப போரா இருந்துச்சு. அண்ட் பூமிகா கேரக்டர்லாம் எதுக்கு இந்த கதையில அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் யோகி பாபுவோட பெர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஓவரால் ரொம்ப சுமாரா எடுக்கப்பட்ட படம். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.8 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.